இன்று தொடர்கிறோம். இதில் எனக்கு சில கேட்டார்கள், என்ன சோம்பேறித்தனமாக இருந்ததனால் செய்ய முடியவில்லை என்று சொன்னேன். எல்லோரும் சிரித்தார்கள். பிறகு நீ எதற்கு அதை பற்றி பேசுகிறாய்? அதிலிருந்து வெளியில் வந்து விட்டேனா உடனே எனக்கு என்ன தோன்றியது, சில பல விஷயங்கள் ஏற்பட்டிருக்கின்றனவே, அவைகளை ஏன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்றுதான். அப்படி தோன்றும் பொழுதுதான் சோம்பேறித்தனம் என்பது பெருவாரியான வகைகளாக பிரித்தால் மினிமம் குறைந்தபட்சம் ஒரு 7 அம்சங்களாவது தேரும். அதில் ஒரு சிலவற்றை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். நீங்கள் அதை பார்த்து உங்களிடம் ஏதேனும் இருந்தால் தள்ள வேண்டியதை தள்ளுங்கள், கொள்ள வேண்டியதை கொள்ளுங்கள். அப்படி செய்யும் பொழுது எந்த வேலையையும் எப்படி செய்வது என்று எனக்கு தோன்றவில்லை, மலைப்பாக இருக்கிறது. அந்த மலைப்பு எப்பொழுதும் உங்களை நகர விடாது. முதலில் அது மலைப்பு அல்ல, நான் அதை முடிப்பேன் என்ற எண்ணம் உங்களுக்கு வந்தாலே போதும், நீங்கள் நன்றாக செய்து முடிக்க முடியும். தவறுகள் தாங்கிக் கொள்ள முடியாதவை, உள்வாங்கி நன்றாக செய்யுங்கள். என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டால் பிறகு வேறு யார் செய்வார்கள்? எல்லோருமே அப்படி சொல்லிவிட்டார்கள் என்று வைத்துக்கொள்வோம். சோம்பேறித்தனத்தின் உச்சகட்டத்தில் எல்லோருமே இருக்கிறார்கள். என்ன செய்ய முடியும்? யாராலும் ஒன்று சொல்ல முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதை நீங்கள் தானே மாற்ற வேண்டும். ஏன் மாற்றக்கூடாது? இதற்குத்தான் ஏற்கனவே ஒரு பதிவில் பேசியிருந்தோம். இந்த ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் அண்ட் growth மைண்ட் செட், வளர்ச்சி மனப்பாங்கு, தேக்க மனப்பான். நமக்கு தேக்க மனப்பான்மை இருக்கும் பொழுது நாம் எப்படி செய்ய முடியும்? ஆகவே அதை செய்ய முடியாது. நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு வளர்ச்சி மனப்பாங்கு நோக்கி செல்லுங்கள். நிச்சயமாக தோல்வியை தவிர்த்து வெற்றியை அடையலாம். அடுத்தது சோர்வு. சோர்வு என்பது இழப்பு குறைவால் வந்து விடுகிறது. ஏதேனும் என்னால் முடியவே முடியவில்லை, சின்ன சின்ன செயல்களை தொடர்ந்து செய்யும்போது நம்பிக்கையும் வெற்றியும் வந்து சேரும். ஒரு பெரிய வேலையை உடனே இதை செய்து முடித்து விடலாம் என்று சொன்னால் அந்த வேலையை செய்து முடிப்பது ஐயோ என்று தோன்றும். ஆகவே எந்த வேலையாக இருந்தாலும் அதை சிறிதாக பகுத்து கொள்ளுங்கள். அதை வைத்துக்கொண்டு பெரிய வேலையை முடிக்கும் பொழுது நம்பிக்கை தானாக வந்து தோளில் வந்துவிடும். பிறகு அவ்வளவுதான். ஆர்வக்குறைவை தவிர்த்து விடுங்கள். ஆர்வக்குறைவு இல்லை என்றால் ஆர்வக்குறைவு இல்லை என்றால் உங்களால் எந்த வேலையும் செய்ய முடியாது. அது ஒரு நல்ல மனப்பாங்கே அல்ல. எவை உங்கள் ஆர்வத்தை தூண்டுகிறதோ அவைகளை தேவைக்கு அதிகமாக செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக அதைவிட மேலே செல்வீர்கள். இந்த சில பேர் சொல்லுவார், இட்ஸ் டூ லேட் ஃபார் மீ, எல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஓவர். இந்த ரிக்ரெட், இந்த வருத்தத்தை தொலைத்து விடுங்கள். அடுத்து வகைப்படுத்துதல். நான் சோம்பேறித்தனமான ஒரு இது இருந்தேன், அப்படியெல்லாம் உங்களை நீங்களே வகைப்படுத்தி பிராண்ட் லேபிள் போடாதீர்கள்.